நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் மற்றும் அரசியல் சூழல் தொடர்பாக இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனை. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன், திமுக எம்பி திருச்சி சிவா உள்ளிட்டோர் பங்கேற்பு. சென்னையில் 12 நாட்களாக நடைபெற்று வந்த பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் ஒத்திவைப்பு. அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்ப்பதாக சங்க நிர்வாகிகள் தகவல். கார் பறிக்கப்பட்ட விவகாரத்தில் உயரதிகாரிகளை குற்றம் சாட்டிய மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன் சஸ்பெண்ட். பொது ஊழியருக்கான விதிகளை மீறி ஒழுங்கீன செயலில் ஈடுபட்டதாக நடவடிக்கை. மதுரையில் வரதட்சணை புகாரில் சிக்கிய போலீஸ் பூபாலனுக்கு வரும் 25ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். மாவட்ட கூடுதல் மகளிர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி பாக்கியவதி உத்தரவு. வரதட்சணை வழக்கில் தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய உள்ளதாக காவலர் பூபாலன் தகவல். விரைவில் ஆதாரத்தை வெளியிடுவேன் என பரபரப்பு பேச்சு. விஷயங்கள் நிறைய இருக்கு, சொல்லுங்க. ஆதாரங்கள் இருக்கு, அதையும் நான் சொல்றேன் சார். மதுரையில் போலீஸ் குடும்பத்தின் வரதட்சணை கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண் மாமனாரிடம் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பு. பெற்றோரிடம் ஏன் நகை கேட்க வேண்டும் என மாமனாரிடம் கேள்வி. திருப்புவனம் அஜித்குமார் தாக்கப்பட்ட மாட்டு கொட்டகையில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. அஜித்தை தனிப்படை போலீசார் தாக்கியதை சித்தரித்து காண்பித்த சிபிஐ அதிகாரிகள். அஜித்குமார் வழக்கில் தனிப்படை போலீஸ் பயன்படுத்திய வாகனத்தின் நம்பர் பிளேட் போலி என கண்டுபிடிப்பு. வாகனத்தில் இருந்து மது பாட்டில்கள், சீட்டுக்கட்டுகளை பறிமுதல் செய்த சிபிஐ அதிகாரிகள். கும்மிடிப்பூண்டி அருகே 8 வயது சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம். வழக்கில் தொடர்புடைய வடமாநில இளைஞர் புறநகர் ரயிலில் பயணம் செய்யும் புதிய படம் வெளியீடு. அனைத்தையும் விசாரிக்க அமலாக்கத்துறை சூப்பர் போலீஸ் அல்ல. நிலக்கரி முறைகேடு தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி கருத்து. காலமான மூக்க முத்துவின் உடல் சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் தகனம். இறுதிச் சடங்கில் தனது அண்ணனுக்கு பிரியாவிடை கொடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னை கோபாலபுரம் இல்லத்தில் வைக்கப்பட்ட மூக்க முத்து உடலுக்கு அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் அஞ்சலி. தாய் தந்தையருக்கு இணையாக தன் மீது பாசம் காட்டிய அன்பு அண்ணனை இழந்துவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உருக்கம். மூக்க முத்து மறைவுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இரங்கல். முதல்வர் ஸ்டாலினை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஆறுதல். மூக்க முத்து மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல். மூக்க முத்துவின் பிரிவால் வாடும் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபங்கள் என பதிவு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்து விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கும் மாநிலமாக தமிழகத்தை மாற்றியுள்ளதாக விமர்சனம். திமுகவிடம் வாங்கிய பணத்தில் எங்கள் தொண்டர்கள் சிங்கிள் டீ கூட சாப்பிடவில்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீதான எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டிற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் சண்முகம் பதில். விஜய் தலைமையில் நாளை நடைபெற இருந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மற்றும் தாவேக செயலி அறிமுக கூட்டம் ஒத்திவைப்பு. செயலியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒத்திவைக்கப்படுவதாக தகவல்.
நீலகிரியில் தொடரும் மழையால் முழு கொள்ளளவை எட்டிய பைக்காரா அணை. நீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஆற்றில் மீன்பிடிக்கவோ குளிக்கவோ வேண்டாம் என எச்சரிக்கை. சென்னையில் இருந்து ஷிமோகாவிற்கு 85 பயணிகளுடன் புறப்பட்ட விமானத்தில் இயந்திர கோளாறு. ஓடுபாதைக்கு செல்லும் முன் பிரச்சனை கண்டறியப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. சென்னை அண்ணா நகர், தியாகராய நகரை தொடர்ந்து வேளச்சேரி, KK நகரிலும் வருகிறது ஏசி ஓய்வறை. ரூபாய் 50 லட்சத்திற்கான ஒப்பந்தத்தை அறிவித்துள்ளது சென்னை மாநகராட்சி. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் குடும்பத்தை வீட்டிற்குள் வைத்து பூட்டி சீல் வைத்த அதிகாரிகள். அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்ததாக கூறி நடவடிக்கை. சென்னை சிட்லப்பாக்கத்தில் பெண்கள் மட்டும் இருக்கும் வீடுகளை குறிவைத்து கொள்ளையில் ஈடுபடும் திருடன். பயங்கர ஆயுதங்களுடன் வீட்டிற்குள் புகுந்த அதிர்ச்சிகர CCTV காட்சி. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே விபத்தில் தாய் கண்முன்னே மகன் பரிதாபமாக உயிரிழப்பு. இருசக்கர வாகனத்தில் பேருந்தை முந்திச் செல்ல முயன்றபோது விபரீதம். இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது 5 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பரபரப்பு தகவல். எந்த நாட்டின் விமானம் என கூறாததால் சர்ச்சை. குட் பேட் அக்லி படத்தின் வெற்றியை தொடர்ந்து மீண்டும் அஜித்துடன் கைகோர்க்கும் ஆதிக் ரவிச்சந்திரன். கூடிய சீக்கிரம் அறிவிப்பு வெளியாகும் என ஆதிக் தகவல். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.